ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விது சுலகம். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காணாங்கழுத்தியை க்ளீன் பண்ணி எப்படி காணாங்கழுத்தி குழம்பு பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மீன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மீனை க்ளீன் பண்ணாலும் மீன் கொஞ்சம் கவுச்சி வாடை அடிக்கும். அதனால் அந்த கவுச்சியை போக்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் கல் உப்பும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா உரசி க்ளீன் பண்ணோம்னா அதில் உள்ள கவுச்சிலாம் போயிடும். இப்போ நல்லா நம்ம மீன்களை உரசி நல்லா க்ளீன் பண்ணலாம். இப்படி க்ளீன் பண்ண பிறகு நம்ம காணாங்கழுத்தி மீன் குழம்பு செய்யலாம். இப்படி நல்லா க்ளீன் பண்ணும்போது தான் அதில் உள்ள கவுச்சிலாம் நல்லா போகும். க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீனில் உள்ள கவுச்சிலாம் போயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணுவோம். வாங்க பாருங்கள், நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த பச்சை மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய் இதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இது மாதிரி நிறைய காய்கறிகளும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்குது. இல்லை, நம்ம தக்காளியை நறுக்கிக்கலாம். தக்காளியில் உள்ள நடுப்பகுதியை நம்ம கட் பண்ணி எப்போதுமே கீழே போட்டுடணும், ஏன்னா அது நம்ம சமைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை நறுக்கிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அப்புறம் வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். ஏன் வெங்காயத்தை நான் தோலை உரித்து வாட்டரில் போட்டிருக்கேன்னா, வெங்காயத்தில் சல்பானிக் அமிலம்னு ஒரு அமிலம் இருக்குது. அது நம்ம தோலை உரிச்சோடனே வெங்காயத்தை நறுக்கும்போது கண் எரிச்சலை ஏற்படுத்தும். இதை வாட்டரில் போட்டாக்கா அந்த சல்பானிக் அமிலம் வாட்டரில் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை எடுத்து வெட்டும் போது நம்ம கண் எரியாது. இப்போ வெங்காயத்தை வெட்டலாம். இப்போ நம்ம முருங்கைக்காயை நறுக்கிக்கலாம். காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சு இப்போ வாங்க நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொதிச்சோன்னு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வடகம் ஆட் பண்ணலாம். மீன் குழம்புக்கு வடகம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். வடகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இந்த கருவேப்பிலை நம்ம வீட்டில் பறிச்ச கருவேப்பிலை. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம வீட்லயே நான் பிரத்யேகமாக மீன் குழம்புக்குன்னு தயாரிச்சது. இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ. இப்போ நம்ம இந்த குழம்புல கொஞ்சம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிட்டு இப்போ குழம்பு நல்லா நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மீனை அதில் சேர்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதோட கானாங்கழுத்தி மீனை குழம்புல ஆட் பண்ணுவோம். இது சின்ன பொருவா மீன், இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா மூடி வைப்போம். குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். மீன் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் வெந்துருச்சா அப்படின்றது. பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீன்கள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை ஆட் பண்ணுவோம். தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் விழுதுகளை ஆட் பண்ணிப்போம். தேங்காவை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடான சுவையான கானாங்கழுத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நாம் இப்போ இந்த குழம்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த கானாங்கழுத்தி மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இது ரொம்ப டேஸ்டானது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் கானாங்கழுத்தி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த செய்முறை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விதுஸ் உலகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.